श्री दुर्गा देवी। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। சப்த மாதர்களே, உலகில் நடக்கும் இந்த முதல் திருமணத்திற்கு ஆசி வழங்குங்கள். देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। தக்ஷனின் மகள் தேதி, நான் மனதார உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். தட்சனின் மகள் தனு, அன்னை துர்க்கையை சாட்சியாக வைத்து தங்களை என் கணவராக ஸ்வீகாரம் செய்கிறேன் சுவாமி. பிரம்மச்சாரி ஏழ்வரும் மாலைகளேற்க சப்த கன்னி திருமணம் பூமியில் நடக்க, சப்த கன்னி திருமணம் பூமியில் நடக்க, மஞ்சளோடு குங்குமம் சுமந்தவள்தான், கொஞ்சம் குளிர் நீலவாய் மலர்ந்தவள்தான், மாங்கல்யத்தை சூடிடும் கன நேரம், மங்களங்கள் மங்களமே மனநேரம்.
भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात् मा कश्चित् दुःखमाप्नुयात् मा कश्चित् दुःखमाप्नुयात् ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात् मा कश्चित् दुःखमाप्नुयात् मा कश्चित् दुःखमाप्नुयात् ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात् தீர்க்க சுமங்கலிகளாக இருங்கள். मा कश्चित् दुःखमाप्नुयात् मा कश्चित् दुःखमाप्नुयात् सर्वे भवन्तु सुखिनः காஷ்யபா, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீ செய்த தவத்தினாலும் புண்ணியத்தினாலும் துர்கா தேவி சிருஷ்டியின் பெரும்பங்கை நிர்வகிக்கும்படி கூறியிருக்கிறார். எல்லா ஜீவன்களையும் படைக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் எங்கள் வீட்டு மருமகள்கள். எங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அன்னை துர்காதேவி உங்களுக்கிட்ட ஆணைப்படி சிருஷ்டிக்கு ஏற்றவாறு புத்திரர்களை ஈன்றெடுங்கள். அவர்களால் இந்த உலகம் தழைக்கட்டும். துர்காதேவி அவர்களின் விருப்பப்படி உலகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசையினால் முனிவர் கஷ்யபரின் அனைத்து பத்தினிகளும் தன் மனதின் ஆசைப்படி அவரவர் புத்திரர்களை ஈன்றெடுத்தார்கள். கத்ரு சகலவித பாம்புகளை ஈன்றாள். அதிதி தேவர்களை ஈன்றெடுத்தாள். வினிதா பறவைகளை ஈன்றெடுத்தாள். இவர்கள் மத்தியில் தனு அசுரர்களை ஈன்றெடுத்தாள். श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी அன்னையே, காஷ்யபனின் அனைத்து மனைவிகளும் அவரவரின் மனநிலையை அனுசரித்து அதன்படியே குழந்தைகளை ஈன்றெடுத்து விட்டார்கள். இருந்தாலும் அன்னையே,
எனது மனதில் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. விதவிதமான உயிரினங்கள் அனைத்தும் ஒரே குடும்பத்தில் பிறந்துள்ளனர். ஆனால் இவர்கள் யாவருமே வேறு வேறு இனங்களாக காணப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ முடியுமா? ஒற்றுமையாக இருப்பார்களா? ஒருவேளை அவர்கள் சேர்ந்து வாழ முடியாமல் போய்விட்டால் இந்த சிருஷ்டியின் விரிவாக்கம் எப்படி சாத்தியமாகும்? பிரம்மதேவரே, வெறும் கட்சேப முனிவரின் ஆசிரமம் மட்டும் ஒரு குடும்பம் என்று ஆகிவிடாது. இப்பொழுது இந்த அண்ட சராசரம் முழுவதையும் நாம் குடும்பமாக எண்ண வேண்டும். இந்த நிலை உருவாக இன்னும் சிறிது காலம் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த சிருஷ்டியை விரிவாக்க வேண்டும் என்றால் உயிர்கள் சமமாக இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சமமாக இருந்தால் உலகத்தை விரிவாக்குவது மிகவும் கடினமாகிவிடும். உயிர்கள் அதிகமானால்தான் ஜீவராசிகள் அதிகமாக வசிக்க முடியும். அப்பொழுதுதான் மானிடர்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த அண்ட சராசரம் முழுவதையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் அநியாயங்கள் மட்டும்தான் புலப்படும். இங்கு நிறைய கிரகங்கள் உள்ளன. உபகிரகங்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. அவை அனைத்திற்கும் வடிவம் தனித்தனியாக இருக்கும். அவற்றிற்கு தனித்தனி நிலை உள்ளது. அவற்றை உருவாக்கிய விதம் கூட தனித்துவம் வாய்ந்தது. சிருஷ்டியின் ஒவ்வொரு வடிவத்திலும் அதற்கு எதிர்ப்பு இருக்கும். இந்த போராட்டத்தின் மத்தியில்தான் ஒரு புண்ணிய ஜீவனும் தோன்றும். உலகத்தில் இந்த போராட்டத்தின் மத்தியில்தான் சமாதானமும் அமைதியும் நிலைக்கும். இந்த போராட்டத்தின் மத்தியில்தான் சீலமும் அமைதியுமான ஒரு வாழ்க்கை நிலைத்து நிற்கும். அதனால் கஷ்யபரின் ஒவ்வொரு புதல்வர்களும் ஒவ்வொரு விதமானவர்கள். அவர்களால் சிருஷ்டி இன்னும் அதிகமாக விரிவடையும். அதனால் மனிதர்களுக்கும் சில நன்மைகள் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். வருங்காலத்தில் இதே கஷ்யபரின் புதல்வர்கள் 23 அக்ரோனி குழந்தைகளை ஈன்றெடுப்பார்கள். என் பிரிய புத்திரர்களே, நான் அறிந்த ஞானத்தை கற்பித்து விட்டேன். இப்பொழுது உங்களை பரீட்சை செய்ய போகிறேன். நான் கற்பித்த ஞானத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே. புத்திரர்களே, உங்களுடைய பார்வையில் பிரம்மம் என்பது என்னவென்று சொல்லுங்கள். இந்திரா, நீ பதில் சொல். தந்தையாரே, அதாவது பிரம்மம் பரபிரம்மம் இவை இரண்டும் ஒன்றுதான். இந்த உலகில் வாழும் எல்லா ஜீவன்களிலும் பிரம்மம் நிறைந்திருக்கிறது. தங்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு பிரம்மத்தை தன் விருப்பத்திற்கேற்ப கற்பனை செய்து கொள்கிறார்கள். மகனே கருடா, நீ அறிந்ததை சொல். தந்தையாரே, என்னுடைய 2 சிறகை விரித்து ஆகாயத்தில் பறக்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது. நிச்சயம் ஒரு நாள் பரபிரம்மத்திடம் சென்று விடுவேன். வெகு சீக்கிரமே பரபிரம்மத்திடம் சென்று விட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என்னுடைய 2 சிறகுகளும் நிச்சயம் ஒரு நாள் பரபிரம்மத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். ராம்கரன், நீ இப்படி செய்யக்கூடாது. புத்திரர்களே, கருடனும் இந்திரனும் தனக்கு தெரிந்த ஞானத்தை தெளிவாக நமக்கு கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அசுர புத்திரர்களின் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களது பார்வையில் பிரம்மத்தின் பொருள் என்ன? என்னவாயிற்று? அசுர புத்திரர்களே, பதில் கூறுங்கள். ராம்கரம், மௌனம்தான் பதிலா? காலதேவா,
இந்த கேள்விக்கான பதிலை நீ சொல். என்ன மைந்தா, உனக்கு இந்த கேள்விக்கான பதில் ஞாபகம் இல்லையா? இல்லை தந்தையாரே, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எந்த விஷயமும் எந்த கேள்வியும் எனக்கு தெரியாததில்லை. இதற்கான பதில்கள் காலதேவனுக்கு தெரியாததென்றால் வேறு எவருக்கும் தெரியாது. எது பிரம்மம், எது பிரம்மம் இல்லை, அது இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இவை அனைத்தும் நம்மை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு கற்பனை உருவம். இருப்பது கண்ணெதிரில் தெரியும், கண்ணுக்கு தெரியாதது எங்கு தேடினாலும் தெரியாது. பிரம்மம் இருந்தால் அது கண்ணுக்கு தெரியும், பரபிரம்மம் என்று இருந்தாலும் அதுவும் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத எதையும் இந்த காலதேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். போதும், நிறுத்து. இந்த கேள்விக்கு பொருந்தாத பதிலை எதற்கு நீ சொன்னாய்? உன் சகோதர தேவர்களிடமிருந்து கற்றுக்கொள். தந்தையாரே, நான் எதையும் இந்த தேவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காலதேவன் சுயமாகவே அனைத்து ஞானங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவன். மகனே காலதேவா, உனக்கு பதில் கூறும் சாமர்த்தியம் உண்டென்றால் பதில் சொல். இல்லை என்றால் நீ என் மகன் இல்லை என்று உலகிற்கு அறிவித்து விடுவேன். தாங்கள் சொல்வது கொஞ்சமும் சரியில்லை தந்தையே. கண்ணுக்கு தெரியாத ஒன்றை, எந்த புலன்களாலும் தொட்டு உணர முடியாத ஒன்றை பரபிரம்மம் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்லாத ஒன்றை இருப்பது போல் கூறும் இந்த தேவர்கள் மத்தியில் என்னை அவமானப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் தந்தையே? என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஞானமில்லை, அஞ்ஞானம். காலதேவா, வார்த்தையை அளந்து பேசு. நானும் தனுவும் மிகவும் ஆலோசித்து சிறப்பு மிக்கவர்களாக உங்களை வளர்த்திருக்கிறோம். ஒரு நாள் இந்த பூமியிலேயே நீங்கள்தான் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிதியின் மைந்தர்களான தேவர்கள் அழிந்து நாசமாக வேண்டும். ஆனால் இன்று நடந்த சம்பவம் எனக்கு சரியானதாக தோன்றவில்லை. நீங்கள் அனைவரும் உங்கள் தந்தை கஸ்யபரிடம் இதை நிரூபித்தாக வேண்டும். நீங்கள் அனைவரும் அந்த தேவர்களை விட மேலானவர்கள் என்று, பலசாலிகள். நீங்கள் அனைவருமே அவர்களை விட சிறப்பு மிக்கவர்கள். இந்த வீர செயலை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் காலதேவா. அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய, எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் தந்தை கஸ்யபர் முன்னால் என் மைந்தன் தான் சிறந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். இதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம். அந்த கீழான தேவர்களை நிச்சயம் நான் ஜெயிக்க விட மாட்டேன். அது யுத்தமாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி. தாங்கள் என்னை ஆசீர்வதித்து கட்டளையிடுங்கள் அன்னையே. இதுவரை எமது தந்தையாரும் கற்றறியாத ஞானத்தை நாங்கள் கற்று வருவோம் என்று தங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். ரிஷி தண்டபாணியின் மூலமாகத்தான் அந்த ஞானத்தை பெற முடியும். ரிஷி தண்டபாணி அவர்களே, தங்களிடம் உள்ள ஞானங்கள் அனைத்தையும் உடனடியாக தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் உயிரோடு விடமாட்டேன். இல்லை, ஒரு காலம் இல்லை. உன்னை போல் தகுதி இல்லாத ஒருவனுக்கு என் ஞானத்தை ஒரு காலம் தரமாட்டேன். மூர்க்கனே, இந்த ஞானம் எனக்கு அன்னை துர்காதேவியின் கருணையால் கிடைத்தது. இந்த ஞானம்
மனிதர்களின் நலனுக்காகத்தான், அரக்கர்களுக்காக அல்ல. மூடனே! நான் மூர்கனா? என்னை மூர்கன் என்று சொன்னதற்காக உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன். ஆனால் உன்னிடம் உள்ள அனைத்து ஞானங்களும் எனக்கு வந்த பிறகு தண்டபாணி, மற்ற ரிஷிகளையும் இந்த யாகத்தீக்கு இரையாக்கட்டுமா? வேண்டாம், அப்படி நீ செய்யக்கூடாது. ரிஷி தண்டபாணி, நாங்கள் நினைத்தால் இந்த ரிஷிகள் அனைவரையும் இதற்கு மேலும் கொடுமை செய்ய முடியும். இவை எல்லாம் நடக்கக்கூடாது என்று தாங்கள் விரும்பினால் உடனடியாக எனக்கு ஞானத்தை உபதேசியுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? வேண்டாம், நிறுத்துங்கள். குருதேவரை ஒன்றும் செய்யாதீர்கள். வேண்டாம். என் ஞானத்தை உனக்கு தருகிறேன். अहं सर्वाणि ज्ञानानि त्वां प्रपद्यये। अहं सर्वाणि ज्ञानानि त्वां प्रपद्यये। ॐ वैचाक्षिकामरूपाय कामदेव्यै सिद्धिकरी करीः। காலதேவனே, நான் பெற்ற ஞானம் அனைத்தையும் உனக்கு அளித்து விட்டேன். என்ன காரியம் இது? உன்னை அழிக்கப் போகிறேன். ஆனால் காலதேவனே, நீ என்னுடைய ஞானத்தை கேட்டாய். நான் என் ஞானம் அனைத்தையும் உனக்கு அளித்து விட்டேன். பிறகு ஏன் இந்த செயல்? ஏனென்றால் என்னை தவிர இந்த ஞானத்தை வேறு எவருக்கும் தாங்கள் உபதேசிப்பதை நான் விரும்பவில்லை. இந்த காலதேவனை யமனை நினைத்தாலும் கூட அழிக்க முடியாத மாவீரன். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी, அன்னையே, தந்தையே, இன்றிலிருந்து இந்த காலதேவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். காலதேவனை யமனாலும் வெல்ல முடியாத மாவீரன். வா பார்க்கலாம். ஓ
ஓம் அகம் சர்வாஞானானி த்வாம் பிரபத்யே. ஓம் அகம் சர்வாஞானானி த்வாம் பிரபத்யே. ஓம் வைஷாக்ஷி காம ரூபாயே ஷித் करे करे यम रम ह्रीं क्रीं पट. ओम अहं सर्वाज्ञानानि त्वां प्रपद्ये. ओम वैशाक्षि काम रूपाये षित् करे करे यम रम ह्रीं क्रीं पट. ओम रक्षासि काम रूपाये सित् करे करे यम रम. இந்த மந்திரத்தை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய்? இந்த மந்திரத்தை சாக்ஷாத் துர்கா தேவியே தண்டபாணி ரிஷிக்கு உபதேசித்தது. மனிதர்களின் நலனுக்காக அவரிடமிருந்து நான் பறித்து விட்டேன். நடக்காத காரியம். நான் அதை நடத்தி காட்டிவிட்டேன். நான் நேரில் சென்று தண்டபாணி ரிஷிகளிடம் இது பற்றி கேட்கப் போகிறேன். அவரிடம் தாங்கள் நேரில் சென்று பேசுவதற்கு இவ்வுலகில் அவர் உயிரோடு இருக்க வேண்டுமே. அவரை நான் கொன்று விட்டேன். என்ன சொல்கிறாய்? நீ அதர்மத்தை செய்து விட்டாய், அநியாயத்தை ஆரம்பித்து விட்டாய். இந்த உலகத்தில் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீதான் முதலில் துவக்கி வைத்திருக்கிறாய். அசுரர்களான உங்களுக்கு இனி உங்கள் தந்தையின் அன்பும் ஆசியும் சிறிதளவும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சப்த ரிஷியான மரிச்சியின் புதல்வன் கஷ்யப்பன் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். இனிமேல் இந்த உலகத்தில் அதிகாரமும் அந்தஸ்தும் என்றுமே உனக்கு கிடைக்காமல் போகட்டும். தாயே, தாங்கள் என்னிடம் கொடுத்த காரியத்தை நான் முழு மனதோடுதான் செய்தேன். இருப்பினும் என்னால் அதில் முழுமையாக வெற்றி அடைய முடியவில்லை தாயே. நான் எவ்வாறு புத்திரர்கள் வேண்டும் என்று என் மனதில் நினைத்தேனோ அவ்வாறு அவர்கள் எனக்கு பிறக்கவில்லை. தாயே, நீங்கள் இட்ட கட்டளையான இக்காரியத்தில் நான் எங்கேயோ தவறு இழைத்து விட்டேன். இப்பொழுது நடப்பது எல்லாம் அந்த தவறின் பிரதிபலிப்புத்தான். நான் தவறு செய்துவிட்டேன் தாயே. மகனே கஷ்யபா, நீ நினைப்பது போல் எந்த தவறும் செய்யவில்லை. நீ அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம். நான் உனக்கு இட்ட கட்டளையை நீ முழு மனதோடு நிறைவேற்றினாய். அதனால் நீ இதை நினைத்து துக்கப்படவோ வருத்தப்படவோ அவசியமே இல்லை மகனே. ஏனென்றால் நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்ன கிடைக்கின்றதோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அது உனது கடமை கஷ்யபா. என்ன கடமை செய்ய வேண்டுமோ அதை நீ செய்துவிட்டாய். இப்பொழுது உன் மனதில் குற்றம் செய்துவிட்டோம் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் அதுதான் நீ வருந்த காரணம். தாயே, என்னுடைய அடுத்த கடமை என்ன? ராஷ்ட்ரி சங்கமனி வசூனா शिकितुषी प्रथमा यज्ञाना तां मा देवा व्यदधू पुरुत्रा
நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் தாயே. श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी. என் பிரிய மைந்தர்களே, உங்கள் அனைவரையும் நான் எதற்காக இங்கு அழைத்தேன் என்றால், காலம் கனிந்து விட்டது. உங்கள் அனைவருக்கும் அவரவர் தர்மத்தை அனுசரித்து இந்த சிருஷ்டியில் ஒரு பங்கு வகிக்க வேண்டும். அதை உத்தேசித்து பட்சிகள் வாயுமண்டலத்தில் வாழ வேண்டும், சரிஸ்ரீ சுதலத்தில் இருக்க வேண்டும், ஓடும் நதிகளில் வாழ வேண்டும், தேவ மைந்தர்கள் ஸ்வர்கலோகத்தில், அசுரர்களும் ராட்சசர்களும் பாதாள லோகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது சகோதரா. அன்னையே, மகனே, என்ன ஆச்சு? என்னால் மூச்சு விட முடியவில்லை. காற்றே இல்லாத இடத்தில் எந்த ஜீவன் உயிர் வாழ முடியும்? காலதேவா, உன் சகோதரனுக்கு என்ன ஆயிற்று இருப்பான்? கொஞ்சம் பொறுத்துக்கொள். அண்ணே, ராம், சீக்கிரம். ராம், ராம், என்ன ஆயிற்று? என் நெஞ்சு எரிக்கிறது. ராம், காப்பாற்றுங்க. ராம், காலதேவா, ஏதாவது செய்து விட காப்பாற்று. ராம், என்னால் மூச்சு விட முடியவில்லை. அண்ணே, என்னால் முடியவில்லை. காப்பாற்றுங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். சூழ்ச்சி, நம்மை சூழ்ச்சியில் வீழ்த்து விட்டார்கள். தந்தை கஷ்யபர் நமக்கு அநியாயம் செய்து விட்டார். அவர் அப்படி செய்தது எனக்கு வருத்தமில்லை. நான் இந்த பாதாள லோகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தந்தையின் ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய அதிகாரம் மட்டும்தான் முக்கியம். அதை இந்த காலதேவன் நிச்சயம் பெற்று விடுவான். காலதேவனை எமனாலும் வெல்ல முடியாத மாவீரன். சகோதரர்களே, இதேபோல் நம் உடன் பிறந்த அனைவருக்கும் அழகான லோகம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களிடம் சூழ்ச்சி செய்து விட்டார்கள், கபடம் செய்து விட்டீர்கள். உங்களைப் போல் எங்களுக்கு அழகான லோகம் கிடைக்கவில்லை. அதனால் இன்றிலிருந்து இந்த சொர்க்கலோகத்தில் வெறும் அசுரர்கள் மட்டுமே ஆட்சி செய்வார்கள். காலதேவா, தந்தையார் உங்களுக்கு பாதாள லோகத்தையும் எங்களுக்கு சொர்க்கலோகத்தையும் தந்துள்ளார். அதனால் தந்தை எடுத்துள்ள இந்த நிர்ணயத்தை தலைவணங்கி நீ ஏற்றுக்கொள்வதுதான் நியாயம். அவருடைய முடிவை நாங்கள் நிராகரிக்கிறோம். துரோகம் செய்து விட்டார், எங்களை சூழ்ச்சியால் ஏமாற்றி விட்டார். இன்றிலிருந்து இந்த காலதேவன் சொர்க்கலோகத்தை ஆட்சி புரிவான். அதோடு இந்த காலதேவனின் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது. நீ செய்யும் இந்த காரியம் அதர்மமானது. அதனால் நியாயத்தை நிலைநிறுத்தும் வகையில் நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். இந்திரா, உன்னால் எப்படி என்னை தடுக்க முடியும்?
குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை உன்னை என் கால் தூசிக்கு சமமாக நினைத்து வருகின்றேன். ஆனால் இன்று நீ இந்த காலதேவனையே எதிர்க்க துணிந்து விட்டாய் அல்லவா? அதற்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். காலதேவா, இந்திரன் தனியாக இருக்கிறான் என்று எண்ணி விடாதே. பொறுமையாக இரு அக்னி. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் யாரும் வர தேவையில்லை. எப்பொழுது விஷயம் தர்மம் அதர்மம் பற்றி போகிறதோ அப்பொழுது இந்த இந்திரன் அதற்கு சரியான முடிவு எடுக்காமல் போக மாட்டேன். இன்று நிச்சயம் போரிடுவேன். தர்மத்தை காப்பதற்காக இந்திரன் காலதேவனோடு போரிடுவான். இந்திரன் போர் புரிந்து என்னை ஜெயிப்பானா? காலதேவனை எமனாலும் வெல்ல முடியாத மகா மாவீரன். நீ செய்வது சரியில்லை காலதேவா. அவனை கொன்றுவிடு காலதேவா. காலதேவா, நிறுத்துங்கள். காலதேவா, அவன் உன் சகோதரன். அவனை கொன்று விடாதே. சொல்வதை கேள். விடு. என்னை தடுக்காதீர்கள் தந்தையாரே. சுவாமி, தந்தையாரே, தந்தையாரே. காலதேவா, என்னை தடுக்காதீர்கள் அண்ணையே. அவனை நான் உயிரோடு விட மாட்டேன். நான் சொல்வதை கேளுங்கள். இன்று அவனை நான் உயிரோடு விடப் போவதில்லை. முதலில் இங்கிருந்து வா. என்னுடன் வா. என்னை தடுக்காதீர்கள் அண்ணையே. என்னை விடுங்கள். நீ நினைப்பது போல் அவ்வளவு சுலபமில்லை மகனே. ஏன் முடியாது? ஏனென்றால் தேவர்கள் மனிதர்கள் செய்யும் யாகத்தின் அவிர்வாகத்தால் வாழ்பவர்கள். நீ தேவர்களை அழிக்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் யாகத்தை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும். யாகத்தில் போடும் பொருட்களையும் யாகம் செய்பவர்களையும் தடுத்து நிறுத்த வேண்டும். திதி, இப்படி நடக்கக்கூடாத சம்பவம் நடந்ததற்கு நீங்கள் இருவர் மட்டுமே காரணம். நீங்கள் இருவரும் உங்கள் மைந்தர்களின் கெட்ட குணத்தை பாராட்டாமல் இருந்திருந்தால் இன்று இந்த சம்பவம் நடந்திருக்காது. இன்று நடந்த சம்பவத்திற்கு காரணம் நாங்கள் இருவர் மட்டுமல்ல, நீங்களும் தான். நானா? ஆம், தாங்கள் தான். தாங்கள் அதிதியின் புத்திரர்களுக்கு மட்டும் எவ்வளவு அற்புதமான சொர்க்கலோகத்தை தந்துள்ளீர்கள். என்னுடைய மைந்தனுக்கு எரிமலை குழும்பு வெடிக்கும் பாதாள லோகத்தை கொடுத்தீர்கள். இல்லை திதி, யார் எந்த லோகத்திற்காக பிறந்தார்களோ அதைத்தான் அவர்களுக்கு கொடுத்தேன். இல்லை, உங்கள் புத்திரர்களுக்குள் என் மைந்தன் தான் மிகச் சிறந்தவன். அதனால் இந்த சொர்க்கம் என்னுடைய மைந்தனுக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் எப்பொழுதுமே தங்களுடைய மனதில் அதிதி மட்டும் தான் நிறைந்துள்ளார். அதனால் தான் அவளுடைய புதல்வர்களுக்கு சொர்க்கத்தை தந்துள்ளீர். எங்கள் இருவருக்கும் எப்பொழுதும் உங்கள் மனதில் இடமே இல்லை. அதனால் தான் எங்கள் புதல்வர்களுக்கு நெருப்பு குழம்பு கொட்டும் பாதாள லோகத்தை கொடுத்துள்ளீர்கள். அன்னை துர்காதேவியின் கருணையால் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ கிடைத்து விட்டது. வீண் விவாதம் வேண்டாம் தந்தையாரே. காலதேவனால் தனது அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்ள முடியும். பொறுத்திருந்து பாருங்கள் அம்மா, நிச்சயம் அது நடக்கும். தங்களது கண்களால் நீங்களும் அதை காணத்தான் போகிறீர்கள். தந்தையாரே, இன்று இந்த காலதேவன் தங்கள் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், இந்த கீழ்த்தரமான தேவர்களிடமிருந்து இந்த சொர்க்கலோகத்தை நான் பறிக்கும் வரை இந்த காலதேவன் அமைதியாக இருக்க மாட்டான். தந்தையாரே, இந்த காலதேவன் எமனாலும் வெல்ல முடியாத மாவீரன். நாராயண நாராயண. அன்னையே, இன்னும் சிருஷ்டியின் ஆரம்பம் கூட சரியாக ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் காலதேவன் தேவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டான். அன்னையே, நாராயண நாராயண. அது மட்டும் இல்லை அன்னையே, காலதேவன் மிகப்பெரிய துஷ்டன், மிகவும் அநியாயம் செய்பவன். அவனிடம் எந்த பிரம்மத்தை பற்றி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தாயே. அவன் தன்னிடம் இருக்கும் கெட்ட சக்தியை பயன்படுத்தி வருபவர்களை எதிர்க்கிறான் தாயே. அதர்மமும் அநியாயமும் பெருகி வந்தால் இந்த உலகம் முழுவதும் நிச்சயம் அழிந்துவிடும் தாயே. எதற்காக நீங்கள் இந்த பூமியை உருவாக்கினீர்களோ அனைத்தும் சின்னாபின்னமாகிவிடும் தாயே. மகனே நாரதா, சப்த ரிஷிகளே,
உண்மை நிலை நீங்கள் அறிந்திருந்தும் ஏன் இப்படி குழப்பம் கொள்கிறீர்கள்? உங்கள் அனைவருக்கும் தெரியும், சத்தியம் அசத்தியம், பாவம் மற்றும் புண்ணியம், தர்மமும் அதர்மமும் இவை இரண்டும் சிருஷ்டியின் இரு முக்கிய அங்கங்களாகும். அவற்றின் பாதையில்தான் சிருஷ்டியின் சக்தி வடிவமான நான் மறைந்துள்ளேன். நாராயண நாராயண. அன்னையே, தங்களுடைய லீலைகளை எங்களால் அறிய முடியுமா என்ன? இருந்தாலும் எங்கள் மனதில் ஒரு சந்தேகம். ஒருவேளை காலதேவனின் அநியாயமும் அக்கிரமமும் எல்லையை கடந்து விடுமோ என்ற அச்சம். நாராயண நாராயண. முனிவர் நாரதரே, எவனொருவன் கெட்ட காரியங்கள் செய்தாலும் தன்னுடைய அழிவிற்கு அவனே காரணமாகி விடுகிறான். ஆதலால் இந்த உலகில் வசிக்கும் ஒவ்வொரு உயிரினமும் என்னுடைய கண்காணிப்பின் கீழ்தான் இருக்கும். காலதேவன் செய்யும் காரியத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நாராயண நாராயண. அன்னையின் லீலை மிக மிக அற்புதம். समन्विते